அண்ணன் எஸ்பி வேலுமணி வந்து இந்த இயக்கத்தில் மிக ஜூனியர் அவர் அதிமுகவில். சீனியர்கள் யாரும் செங்கோட்டை அண்ணனோ ஓபிஎஸ் அண்ணனோ இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லலாம், நம்ம அதை பதில் சொல்லலாம். இவர் சொல்கிறது வந்து கோவையில் கூட்டம் கூடியிருக்கு, அளவுக்கு அதிகமான கூட்டம் விஜய்க்கு. அது அண்ணன் ராஜேந்திர பாலாஜி கூட சொல்லியிருக்காரு, அவர் வந்தால் நான் கூட போய் பார்ப்பேன் ரோட்டில் நின்று. அதனால் இவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாயிருக்கு. ஆனந்த் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை. தாவேக்காவோட யாருமே நெருங்கி கூட்டணி வைக்க மாட்டாங்க, அவர் விற்கவும் விட மாட்டார். தாவேக்காவில் புதிய அதிமுகலேருந்து போய் சேர்றவங்களா இருக்கட்டும், இல்லை பெரிய அரசியல் கட்சி தலைவர் போய் சேர விடாமல் பார்த்துக்கிறாரு அவர். அதனால் அந்த கட்சி ஒரு 5-6% ஓட்டு வாங்குவாங்களே தவிர வெற்றி பெறத்துக்கான அந்த எந்தவித வியூகமும் அவங்க அமைக்கலை. எல்லாருமே தலைவர், பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க, வேலை செய்ய காங்கிரஸ் கட்சி மாதிரி எல்லாம் தலைவர் தான் இருக்காங்க தவிர தொண்டன் இருக்கணும்ல. தொண்டனை ஈர்க்கக்கூடிய தலைவர், தொண்டனை டெய்லி பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு தலைவர்ன்றவர் எப்படி இருக்கணும், டெய்லி பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வரணும், பார்ட்டி ஆஃபீஸில் தொண்டனுடைய கருத்தை கேட்கணும், மாவட்ட வரையும் டெய்லி சந்திக்கணும், அவங்கள வர வச்சு உன் பிரச்சனை என்னன்னு கேட்கணும், டெய்லி அவங்க பஞ்சாயத்து இருக்கும், அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும், அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி யாராவது கூப்பிட்டு தலைவர் வந்து இன்னும் 9 மாதம் சட்டமன்ற தேர்தல் வரப்போது, இவர் இன்னும் ஷூட்டிங்கில் இருக்கிற ஒரு தலைவரை வச்சுக்கின்னு எப்படி சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியும்? நீ போட்டிருக்கிற மாவட்ட செயலாளரை, நீ கொடுக்க போகிற வேட்பாளரை எப்படிப்பட்டவராக இருப்பான்? ரசிகர் மன்றத்துலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், ஒரு ரிக்ஷா தொழிலாளியாக இருப்பான், இல்லை ஒரு ஆட்டோ சேவை வச்சுக்கிறவராக இருப்பான். அவனை போட்டால் திமுக நாளைக்கு வேலை கேண்டிடேட்டையும் மாவட்ட செயலர் விலைக்கு வாங்காத, அதுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு. இதை விட மோசமாக எந்த முதலமைச்சரும் காட்டியிருக்க முடியாது. அப்படி ராஜீவ்காந்தி அலற விட்ட ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கு திமுக காங்கிரஸோட இந்த உறவை வைத்துக்கொண்டு நான் வச்சுக்கொள்ளலாமா, காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலாமா, குடா நட்பு கேடான சொன்ன திமுகவோட மீண்டும் தமிழகத்துக்கும் புரட்சி தலைவருக்கும் துரோகம், எல்டிடிக்கும் துரோகம் பண்ண காங்கிரஸுடன் உறவு வைத்துக் கொள்ளலாமா? 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸுடன் மீண்டும் உறவு வச்சுக்கலாமா? தளபதி ஸ்டாலின் எப்படி வச்சிருக்கிறார்? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தெரிவித்த கருத்து, அதாவது 2026 தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியா ஸ்டாலினா அப்படிங்கிற போட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் தெரிவித்த கருத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதிலடி அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இல்ல அண்ணன் எஸ்பி வேலுமணி வந்து இந்த இயக்கத்தில் மிக ஜூனியர் அவர் அதிமுகவில். சீனியர்கள் யாரும் செங்கோட்டை அண்ணனோ ஓபிஎஸ் அண்ணனோ இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லலாம், நம்ம அதை பதில் சொல்லலாம். இவர் சொல்கிறது வந்து கோவையில் கூட்டம் கூடியிருக்கு, அளவுக்கு அதிகமான கூட்டம் விஜய்க்கு. அது அண்ணன் ராஜேந்திர பாலாஜி கூட சொல்லியிருக்காரு, அவர் வந்தால் நான் கூட போய் பார்ப்பேன் ரோட்டில் நின்று. அதனால் இவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாயிருக்கு. அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் ஓட்டு வந்து இது வரைக்கும் அதிமுக கிட்ட ஏன் வரலன்னா அம்மா ரொம்ப வந்தது, இப்போ ஏன் வரமாட்டேன்னா எடப்பாடி மேலே நம்பிக்கை இல்லை, பிஜேபி சார்ந்து தான் போவாங்க. இப்போ சிறுபான்மை ஓட்டுக்கு வேறு டைவர்ஷன், விஜய் வந்து அந்த ஓட்டை பிரிப்பார்னு. பொதுவாக கிறிஸ்துவர் ஓட்டு வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டு வந்து விஜய் வந்து ஈஸியாக டைவர்ட் பண்ணார்னா அது நம்ம வந்து திமுக அந்த ஓட்டை மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஜெயிச்சிருன்றதுனால தான் அவங்க வந்து இப்படிலாம் பேசிட்டு தெரியுறாங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டும் டைவர்ட் ஆகாது, ஆனால் சிறுபான்மை ஓட்டு வந்து டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிறிஸ்தவர்கள் ஓட்டு உங்களுக்கு ஒரு மாற்று அணி உருவாயிடுச்சு. இது வரைக்கும் திமுக தவிர வேற இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஆப்ஷன் இப்போ வந்து தாவேக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் வந்து தாவேக்காவுடைய பூத் கமிட்டி மாநாடு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்காங்க விஜய் மாநாட்டுக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு தாவேக்காவில் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு அலையன்ஸ் உருவாகல. ஆனால் அங்கே கூட்டம் கூடியிருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் தெரிவிக்கும் போது என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசியலுக்காக, விஜயுடைய அரசியல் கட்சிக்காக கூடிய கூட்டம் கிடையாது, விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகருக்காக கூடிய கூட்டம் தான் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த கூட நேற்று ஒரு அதுக்கு மேலே கூட ஒரு வார்த்தை சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஏன்னா இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து, அதாவது ஆனந்த் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை. தாவேக்காவோட யாருமே நெருங்கி கூட்டணி வைக்க மாட்டாங்க, அவர் விற்கவும் விட மாட்டார். தாவேக்காவில் புதிய அதிமுகலேருந்து போய் சேர்றவங்களா இருக்கட்டும், இல்லை பெரிய அரசியல் கட்சி தலைவர் போய் சேர விடாமல் பார்த்துக்கிறாரு அவர். அதனால் அந்த கட்சி ஒரு 5-6% ஓட்டு வாங்குவாங்களே தவிர வெற்றி பெறத்துக்கான அந்த எந்தவித வியூகமும் அவங்க அமைக்கலை. ஒரு பண்டுட்டியார் மாதிரி ஒரு தலைவரோ, இல்லை ஓபிஎஸ் மாதிரி ஒரு கம்யூனல் பேக்கிங் உள்ள தலைவரோ, இல்லை விஜயகாந்த் மாதிரி ராமதாஸ் எதிர்த்து அரசியல் பண்ணி அந்த மாவட்டத்திலே போய் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி வந்த மாதிரி
ஒரு இது எதுவுமே இல்லை. அதுதான் சொல்லணும், நம்ம அந்த ஓட்டுக்கு வந்து ஆர்கனைசிங் பவர் அவங்க கையில் இல்லை. ஓட்டாக மாற்ற கூட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள் அங்கே இல்லை. அதனால் கூட்டணி கட்சிகள்லாம் பேசுறதுக்கு பயப்படுறாங்க, அலைன்ஸ் போகிறதுக்கு பயப்படுறாங்க. இன்றைக்கும் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டாரு, துணை முதல்வர் பதவி கூட கொடுத்து தராது. ஏன் போகிறோன்னா அங்கே ஆர்கனைஸ் விஜயகாந்த் கிட்ட அண்ணன் பண்டூட்டியார் இருந்தார். ராமதாஸுக்கு அப்போ வந்து வன்னியர் சங்கம் நடத்த முடிஞ்சதை தவிர அரசியல் கட்சி நடத்த முடியல. அன்றைக்கி பண்டூட்டியார் யானை மேலே போய் சட்டமன்ற உறுப்பினர், அது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு தலைவர் அங்கே இல்லாதனால எல்லாரும் போகிறதுக்கு பயப்படுறாங்க. எல்லாரும் பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. யார் நம்ம இவர் அங்கே போகிறதுக்கு இருந்தார், யார் செஞ்சி ராமச்சந்திரன், பண்டூட்டியார் கூட அவங்க மூலிமா வந்து ஒரு அழைப்பு வந்தது. ஆனால் ஏன் எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, அங்கே புஷி ஆனந்த் வந்து யாரையும் கிட்ட நெருங்க விடாமல் விஜய் நடிகர் எப்பவுமே நடிகர்களுக்கும் மக்களுக்கும் நிறைய இடைவெளி இருக்கும். அப்படி இடைவெளி இல்லாமல் இருந்தது புரட்சி தலைவர் டெய்லி பார்ப்பார், எல்லாம் போவார். இடைவெளியை பயன்படுத்தி புஷி ஆனந்த் வந்து அதில் விளையாடுறதா தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது இருக்கிற அவர் திருத்திக்கணும், இல்லை அவர் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் விஜய் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் தான் அதிக அளவு வியூக வகுப்பாளர்கள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த காலத்தில் திமுகவுக்கு வேலை பார்த்த ஜான் ஆரோக்கியசாமியும் அங்கே தான் இருக்காங்க. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் தாவேக்காவில் தான் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்த பிரசாந்த் கிஷோரும் பேக் எண்டில் இருந்து ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தும் ஏன் யாருமே அங்கே நெருங்க முடியல? அதான் சார் ஒரே விஷயம், எல்லாருமே தலைவர், பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க. வேலை செய்ய காங்கிரஸ் கட்சி மாதிரி எல்லாம் தலைவர் தான் இருக்காங்க தவிர தொண்டன் இருக்கணும்ல. தொண்டனை ஈர்க்கக்கூடிய தலைவர், தொண்டனை டெய்லி பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு தலைவர்ன்றவர் எப்படி இருக்கணும்? டெய்லி பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வரணும், பார்ட்டி ஆஃபீஸில் தொண்டனுடைய கருத்தை கேட்கணும், மாவட்ட வரையாக டெய்லி சந்திக்கணும், அவங்கள வர வச்சு உன் பிரச்சனை என்னன்னு கேட்கணும், டெய்லி அவங்க பஞ்சாயத்து இருக்கும், அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும். அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி யாரை கூப்பிட்டு தலைவர் வந்து இன்னும் 9 மாதம் சட்டமன்ற தேர்தல் வரப்போது இவர் இன்னும் ஷூட்டிங்கில் இருக்கிற ஒரு தலைவரை வச்சுக்கின்னு எப்படி சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியும்? தலைவர் புரட்சி தலைவர் 1972 வெளில வந்து 77 தான் ஆட்சி அமைச்சார். 5 ஆண்டுகள் இடையில அரசியல் பணி செய்த பிறகுதான். ஆமாம், அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் பணியில் இருந்தார். சட்டமன்ற உறுப்பினர், ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கட்சி தலைவராக தன்னுடைய பணி 5 ஆண்டு பணி. இவர் 9 மாதத்துக்கு கூட இன்னும் உள்ளே வர மாட்டேன், நான் வருமானத்தை விட்டு வெளியே ஏற மாட்டேன் அப்படின்னு விஜய் இருந்தார்னா எப்படி கட்சி நடத்துவான்? நீ யாரையோ ஒருத்தர் நம்பி விட்றான், நீ நம்பி விட்றான் சரியா இல்லை, அவன் வசூல் பண்ணுறான், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், பணம் வாங்கின்னு பதவி போடுறான். நீ டெய்லி கட்சி அலுவலகத்துக்கு வந்தால் தானே இந்த பிரச்சனை நேரடியாக நீ தலையிட்டு தீர்க்க முடியும். ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க, நீ போட்டிருக்கிற மாவட்ட செயலாளரை, நீ கொடுக்க போகிற வேட்பாளரை எப்படிப்பட்டவராக இருப்பான்? ரசிகர் மண்டலத்தில் ஒருத்தன் வந்திருப்பான், ஒரு ரிக்ஷா தொழிலாளியாக இருப்பான், இல்லை ஒரு ஆட்டோ சேவை வச்சுக்கிறவராக இருப்பான். அவனை போட்டால் திமுக நாளைக்கு வேலை கேண்டிடேட்டையும் மாவட்ட செயலர் விலைக்கு வாங்காத அதுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்தானே நீ சீட்டு கொடுக்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடி நீ இன்னொரு சீட்டெலாம் அறிவிச்சிருக்கணும் இல்லை, கேண்டிடேட் யார், இந்த தொகுதிக்கு யார், இன்னொரு கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும்ல, அந்த ஐடென்டிஃபை விலை போகாதவனா இருக்கணும்ல. ஒட்டுமொத்தமாக திமுக தூக்கின்னு போயிடுவாங்க அங்கங்கே இந்த வாட்டி. ஏன்னா அவன் வறுமையில் இருக்கிறவனை போகிறான். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து லீடருங்க வந்து எடப்பாடி புரியாத்தின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவரை நீ உன் பக்கம் நேரம் கூப்பிட்டு வந்திருக்கணும். நீ வரவங்களே வானான்னு சொல்லிவிட்டு, நம்மளுக்கே தெரியும் மாப்பா பாண்டியராஜன் போகிற மாதிரி இருந்தார், எவ்வளோ பேர் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அண்ணன் பண்டூட்டியார் கூட நீங்கள் ஆலோசனை, அவர் வந்து வயசு 88 வயசு ஆயிடுச்சு, ஆலோசனை கேட்டிருந்தா உனக்கு ஆலோசனை வழங்கியிருப்பார். வந்திருக்கு, நேரடியாக உங்களுக்கு வந்திருக்க மாட்டார், ஆனால் ஆலோசனை கேட்டிருந்தால் தகுந்த ஆலோசனை வழங்குறதுக்கு அவர் கூட உங்களுக்கு தயாராக தான் இருந்தார். அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலையே. பண்டூட்டியார் வேறு ஒரு 3 தலைமுறையை பார்த்துட்டார் அவர். அம்மா ஜெயலலிதா அம்மா பார்த்துட்டாரு, கலைஞரை பார்த்துட்டாரு, ஐயா எம்ஜிஆரோட மிக நெருக்கமாக இருந்தவர், இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரொம்ப வலதுகரமாக இருந்தார், ஐநா சபையில் போய் முதல்ல போய் இலங்கை தமிழர்களுக்கோசம் பேசிட்டு வந்தவர், பிரபாகரனை கூப்பிட்டு அழைச்சிட்டு போய் ராஜீவ்காந்தி கிட்ட உட்காந்து பேசி புரட்சித் தலைவர் தூதுவராக சென்றவர். ஒரே ஒரு நினைவு மட்டும் சொல்லட்டுமா ஐயாவை பற்றி? இங்கேருந்து பிரபாகரன் வந்து ஐயா மேலே அப்படி ஒரு உயிர். இலங்கையில் வந்து இப்போ புரட்சித் தலைவர்னா இதை இன்னும் உயிரோடு இருக்காங்க. யார்? பண்டூட்டியாரும் உயிரோடு இருக்காரு. அந்த அம்மா மேலே சொத்து போட்ட துக்கையா அண்ணனும் உயிரோடு தான் இருக்காங்க. அவரோட பக்கத்து வீடு யார்? ஒரே காம்பவுண்டில் பக்கத்து வீடு பிரபாகரனும் அவரோட மனைவி குழந்தைங்கள்லாம். துக்கையாண்டின் அண்ணனுடைய பேரை வச்சு தான் துர்கான் பேர் வச்சுது. யாருக்கு? அவங்களுடைய ஆம்பளை பிள்ளையா இருந்தால் துக்கையாண்டினே வச்சுருப்பாங்க. பெண் பிறந்தனால பிரபாகரன் ஃபஸ்ட்டு பிறந்தனால துர்கான் பேர் வச்சாங்க. புரட்சித் தலைவர்கிட்ட வராங்க. தெரியும் அந்த கடந்த கால வரலாறுலாம் நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு நினைவு, ஒரே ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தை அதை சொல்லலைன்னா எப்பவுமே சொல்ல முடியாமல் போயிடும். முழுக்க புரட்சித் தலைவரும் இந்திரா காந்தி அம்மாவும் பிரபாகரனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம மண்ணில் ட்ரைனிங் கொடுத்து இலங்கைக்கு பிரபாகரனுக்கு அவ்வளோ சப்போர்ட் புரட்சித் தலைவர் பண்ணார். கலைஞர் வந்து நிதி வழங்கின போது கூட அந்த நிதியை வாங்க மறுத்தவர் யார்? பிரபாகரன் அவர், எல்டிடி பிரபாகரன் அவர். அப்படி ஒரு உயிர் அவர் புரட்சித் தலைவருக்கு. புரட்சித் தலைவரும் அவர் மேலே ஒரு உயிர். யார் மேலே? பிரபாகரனால தான் விடுதலை போய்படுது. ஏன்னா அந்த ஒரு கண்டியை சார்ந்தவர். துக்கையாண்டியன்னா அவர்கிட்ட டிஎஸ்பி, அப்போ பிஎஸ்ஓ. யாருக்கு? புரட்சித் தலைவர் அவர்களுக்கு. புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அவர் வீட்டிலே இருந்து அப்போ அவரை அழைச்சிட்டு ராஜீவ்காந்தி வந்து இந்த ஐபி போகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு பேசி
இது பண்ணார். ஒரு புரட்சி தலைவர்கிட்ட வர்றாரு. புரட்சி தலைவர் கூப்பிட்டோன்னே வர முடியாதுன்னு சொல்கிறது. ஸ்ரீலங்காலத்து வந்து தலைவரை பார்த்தோன்னே தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிரபாகரன் இப்போ தலைவரே நான் போனோமா தலைவரே அப்படின்னாரு. ஏன்னா அவர் தெரியும் போனால் நம்ம உயிரோட திரும்பி வர முடியாதுன்றது பிரபாகரன் நல்லா தெரியும். அவர் தலைவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க ஏன்னாரு. இல்லை இதுதான் நான் உங்ககிட்ட பார்க்கறது கடைசியாக கூட இருக்கலாம் அப்படின்னாரு. நீ கவலைப்படாத பிரபாகரன், நான் பொறுப்பு, நீங்கள் போங்க, எது நடந்தாலும் நான் உங்களுக்கு பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன், நான் அனுப்பி வைக்கிறேன் சொல்லி பண்ருட்டியாரையும் நம்பிக்கைக்குரிய பண்ருட்டியார் ஐயாவையும் பிரபாகரன் துக்கியாண்டி சார் 3 பேரும் தான் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? டெல்லிக்கு ராஜீவ்காந்தி போய் பார்க்குறாங்க. போகும்போது அந்த அசோகா ஹோட்டல் வாசலில் அளவுக்கு அதிகமான போலீஸு, அதற்கான சிஆர்பி. இவ்வளோ அப்பயே சொல்கிறாரு. சிரிச்சு பார்த்தீங்களான்னு இவர் துக்கியாண்டி என்ன கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ருட்டியார் மட்டும் நம்மகிட்ட சிரிப்பு வச்சுட்டு 3 பேரும் தான் உள்ளே போகிறாங்க. எங்கே? ராஜீவ்காந்தி அவர்களை உள்ளே போனவுடனே கன் எடுத்து பிரபாகர தலையில் வச்சு அந்த ஒப்பந்தம் ஜெயவர்தனா ஒப்பந்தம் வந்தது இல்லையா, அதில் கையெழுத்து போட சொல்லி ராஜீவ்காந்தி நிர்பந்தம் பண்ணுறாரு. அவர் சிரித்தார். யார்? பிரபாகரன். ஒரு பிரபாகரனை நீங்கள் கொண்டுடலாம், அங்கே ஒவ்வொருத்தரும் பிரபாகரன், நான் இதை எதிர்பார்த்து தான் வந்தேன். அப்போ ஹாட்லைன் வசதி இப்போலாம் செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல. உடனே ஹாட்லைனில் பண்ருட்டியார் தகவலை புரட்சி தலைவருக்கு சொல்கிறார். அதான் மைக்கை ஆன் பண்ண சொல்கிறார். புரட்சி மைக்கு அது சவுண்டு கேட்கணும் இல்லையா, ஆன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மேட்ரு புரட்சி தலைவருக்கு போனோன்னா அரை மணி நேரத்தில் எல்லா காங்கிரஸ்காரன் வீட்லேயும் ரவுடி போலீஸ் எல்லாம் போய் நின்றுட்டு, நீங்கள் பிரபாகரனுக்கு அங்கே எதனா ஒன்று ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ்காரனும் முதலமைச்சர் யார்? ஐயா புரட்சி தலைவர் உயிரோடு இருக்க முடியாது. இந்த ஆட்சியை திமுக கருணாநிதிகிட்ட கொடுத்துட்டு நானே இலங்கைக்கு போய் தலைமை ஏற்றினது நீங்கள் பிரபாகரனை சுட்டுங்க. ஆனால் அப்படி கத்தன உடனே புரட்சி தலைவர்கிட்ட இப்படி ஒரு கோவம் இது வரைக்கும் சாதுவாக பார்த்து தானே பழக்கம் காங்கிரஸ்காரங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி உயிர் பயிற்சி வந்தவர். ராஜீவ்காந்தி விட்டுருங்க சாரின்னு பிரபாகர்கிட்ட சாரி கேட்டு அனுப்பிச்சார். எல்லாருக்கும் ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி என்ன பண்ணாருன்றது இது வரைக்கும் யாருக்குமே சொல்லாது, எந்த ஊடகத்துக்கும் சொல்லாத ஒரு உண்மையாக அவங்களுக்கு சொல்கிறேன். கன்று வச்சுட்டாரு. அவரால் துக்கியாண்டி சார் யாரும் அங்கே போய் என்ன பண்ண முடியும்? ஆப்டர் ஒரு எஸ்பி அப்போ யார்? துக்கியாண்டி. மண்ணுட்டியார் என்ன பண்ணும்? பதில் போய் அவர் ராஜீவ்காந்தி எடுத்து பேசவும் முடியல, புரட்சி தலைவர்கிட்டையும் பேசவும் லைனில். ஆனால் லைனை போட்டு கரெக்டாக உள்ளபூர்வமாகவே இலங்கை தமிழர்கள் மீது பண்ருட்டியாருக்கும் ஐயா பண்ருட்டியாருக்கும் புரட்சி தலைவருக்கும் தன் உயிரினும், அதாவது நான் சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு காங்கிரஸ்காரன் வீட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ரவுடிங்க கலந்து போலீஸ் கலந்து கட்சிக்காரங்களாம் போய் நின்றுட்டான் அடித்து உடைக்கிறதுக்கு. ஒரு காங்கிரஸ்காரங்க கூட உயிரோடு இருக்க மாட்டானா இந்த ஆட்சியை கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு அப்போது ஒரு முறை சொன்னார். 2 முறை புரட்சி தலைவர் கலைஞர்கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துக்கு முன் வந்தார். ஒன்று வந்து ஒடிசா முதல்வரை வச்சு பேசினார், பட்நாயக் பிஜி பட்நாயக் வச்சு, அவர் உடல்நிலை சரியில்லாத போது. இன்னொன்று வந்து அந்த தருணத்தில் ரெடியாக இருந்தார். இலங்கைக்கு நானே போய் அந்த பிரபாகரன் இடத்துல நான் நிற்பேன், அப்படிப்பட்ட தலைவர். அதனால தான் இன்றைக்கி வந்து பிரபாகரன் படம் இருக்குதோ இல்லையோ இலங்கை தமிழர்கள் வீட்டில் அங்கெல்லாம் இருக்குது. ஆனால் புரட்சி தலைவர் படம் ஒவ்வொரு தமிழர்கள் வீட்லேயும் இலங்கையில் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் பிரபாகரன் படம். பிரபாகரன் வந்து புரட்சி தலைவரை தெய்வமாக, புரட்சி தலைவரும் கடைசி வரைக்கும் அவருக்கு உறுதுணையாக தான் இருந்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்தால் அது மாதிரி அப்படி அவங்களுக்குள்ள ஒரு மகன் தந்தை உறவு இருந்தது. யார்? புரட்சி தலைவருக்கு பிரபாகரனுக்கு வந்து எவ்வளோ நிதி உதவி கொடுத்துருக்காரு. இப்போ அது வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிற அந்த மேட்டரை 4 கோடி ரூபாய் ஒரு ஃபண்டு கொடுக்குறாரு புரட்சி தலைவருடைய சொந்த படத்தை. யாருக்கு? நடிச்சு பிரபாகரன் அவர்களுக்கு. ஆமாம். ஆனால் அப்போ 19,000 அவருக்கு சம்பளம். யாருக்கு? துக்கையாண்டிக்கு. அந்த காலத்தில் 4 கோடி 19,000 கொடுக்குறாரு. யார்? புரட்சி தலைவர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன நான் கொடுத்த பணம் சரியாக போய் சேரலையே அப்படின்னு துக்கையாண்டி அண்ணனை கூப்பிட்டு கேட்குறேன். உரையோட இருக்கார் துக்கையாண்டி அண்ணன். திமுகவோட இல்லை சார் ஐயா நான் கரெக்டாக தான் கொடுத்தேன். இல்லையா சொல்லிட்டு நான் அவர் தான் உலகத்துறை வந்து தகவல். நான் 4 கோடி கொடுத்தேன், நீ 4 கோடி பார்த்தோம் என்ன ஐயா உங்கள் லெவலுக்கு புரட்சி தலைவர் ஐயா வந்து 4 கோடி கொடுக்க முடியும், என் லெவலுக்கு என்னுடைய 1 மாதம் சம்பளத்தை கொடுத்தேன்னாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இலங்கை தமிழர் கோசம் நம்ம உயிரை விட்டோம். அந்த ராஜீவ்காந்திக்கு வந்து அவர் மேலே தப்பு கூட சொல்ல முடியாது. அன்றைக்கி இருந்த KR நாராயணன் அவருடைய ஆலோசகர் தப்பான டைரக்ஷன் கொடுத்து, தப்பான கைட்லைன்ஸ் கொடுத்து, தமிழர்களை பற்றி தப்பான ஒரு ஒப்பீனியன் கொடுத்து, LTT பற்றி தப்பான ஒரு இது சொல்லி தான் அந்த பிரச்சனைக்கு அடிக்கோலி இடம் எங்கன்னா அசோகா ஹோட்டலில் தான் அது நடந்தது. கடைசி வரைக்கும் புரட்சி தலைவர் வந்து LTT பிரபாகரன் நன்றி சொல்லி தலைவர் வந்து பிரபாகரன் தன் மகனாக இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே வைகோலாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கின்னு சீமானெலாம் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தவங்க இப்படி கிடையாது. தந்தை மகன் உறவு எப்படி இருந்ததோ அதுக்கு மேலே இருந்தது புரட்சி தலைவருக்கு வந்து பிரபாகரன் மேலே மகன் உறவு. அதனால தான் ஒரு மத்திய அரசை போய் மாநில முதலமைச்சர் வந்து இப்போ சொல்கிறாரு, நாங்கள் எதிர்த்துட்டோம். நேற்று கூட ITC ஹோட்டலில் தளபதி ஸ்டாலின் கூப்பிட்டு வழக்கறிஞருக்கு பாராட்டு விழா நடத்துனாரு. அது இல்லை, இது மத்திய அரசை ஒரு பிரதம மந்திரியை மிரட்டக்கூடிய அளவில் புரட்சி தலைவர் இருந்தார்.
இது தளபதி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அவர் அப்போ வந்து பெரிய அரசியலில் இல்லை, பெரிய விளையாட்டு புள்ளியாக இருந்தவர். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படிலாம் ஒரு முதலமைச்சர் மத்திய அரசு எதிர்த்தாரு. ஒவ்வொரு காங்கிரஸ்காரன் வீட்லேயும் போய் 500 பேர் அனுப்பிச்சார். ஒருத்தவங்க கூட உயிரோடு வரமாட்டான், வெளில வர மாட்டோம் அப்படின்னு புரட்சித் தலைவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாறிட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ரவுடிசம் பண்ணியிருக்காரு புரட்சித் தலைவர் ஒரு முதல்வராக இருந்துட்டு. பண்ணாரா? அப்புறம் தானே விட்டீங்க, இல்லைனா அன்றைக்கே நீங்கள் கொண்டு போட்டிருப்பீங்க எல்டிடி பிரபாகரனை. இதெல்லாம் வந்து இன்னைக்கு சும்மா வாழ்க்கை ஜெயிச்சவொன்னே பாராட்டு வேணும் தெரியும். இதுக்கு என்ன புரட்சித்தில் இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருப்பாரா இந்த பொது வழியில்? தமிழனுக்கோசம், இலங்கை தமிழனுக்கோசம் அவரோட கஷ்டத்தை அனுபவித்து கண்டியிலேருந்து அந்த உணர்வு ரத்த உணர்வோடு இருந்தவர், அந்த ரத்த பாசம் சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்வோடு இருந்தவர் புரட்சித்தில். பிரபாகரனும் அது மாதிரி தான் இருந்தார். அப்பாவை நினச்சார், இவரும் தான் சொந்த மகனாகவே பிரபாகரன் நினச்சி தான். இந்திரா காந்தி அம்மாவும் அதில் வந்து சட்டம் எல்லாம் இந்திரா காந்தி அம்மாவும் அவங்களுக்கு இருந்தாங்க. நடுவில் வந்து ராஜீவ்காந்தி கேஆர் நாராயணன் வந்து திசை திருப்பி விட்டு அவங்க மேலே சொல்லி தான் இன்றைக்கி அந்த பெரிய இயக்கம் வந்து இன்றைக்கி இல்லாமல் போய் அவங்களுடைய சுதந்திர வேட்கை இன்றைக்கி வரைக்கும் அங்கே மலராமல் போனது காரணம் யாருன்னா கேஆர் நாராயணன். அதாவது மத்திய அரசுக்கு மாநில அரசினுடைய உறவு எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து அண்ணன் இந்திரா காந்தியும் புரட்சி தலைவரும் எம்ஜிஆரும். ஏன்னா அவங்க அப்படி, அதாவது அவங்க ஸ்டேட்டில் கூட அவ்வளோ முக்கியத்துவம். எம்ஜிஆர் வந்து நம்மளுடைய முதல் மந்திரி. ஏன்னா நாம் அவருக்கோசம் அமெரிக்காவுக்கு இது ஃப்ளைட் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சவங்க. அவர் எது கேட்டாலும் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி இந்திரா காந்தி ஓப்பன் இதில் பண்ணி கொடுத்தாங்க. புரட்சி தலைவர் புரிக்லிங் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் கானு வந்து இங்கே பார்த்ததும் சரி, ஆஃப்டர் இதுவும் சரி, அந்த அளவுக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்படி ஒரு நல்லிணக்கம், நல்ல ஒரு மத்திய அரசோட. ஆனால் அவர் மகன் ராஜீவ்காந்திக்கும் அதே டைமில் தமிழனுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, தமிழகத்துக்கு ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்றால் அது அவருடைய அண்ணன் இந்திரா காந்தி மகனாக இருந்தாலும் சரி எப்படி எதுக்கணும். இப்போலாம் இன்றைக்கி எதுக்குறேன் உச்சநீதி அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி டைரெக்டாக ஒவ்வொரு காங்கிரஸ்காரன் வீட்டு முன்னாடியும் ரவுடிங்களையும் போலீஸையும் கட்சிக்காரன் நிறுத்தினவர், சட்டத்தை மீறி நிறுத்தினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இலங்கை தமிழர் எல்டிடி பிரபாகரனுக்கு ஒரு தீங்கு நிறைவேற்றும் போது அது மத்திய அரசுக்கு தன்னுடைய எதிர்ப்பை இதை விட மோசமாக எந்த முதலமைச்சரும் காட்டியிருக்க முடியாது. அப்படி ராஜீவ்காந்தி அலற விட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கி திமுக காங்கிரஸோட இந்த உறவை வைத்து கொண்டு வச்சுக்கொள்ளலாமா, காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கலாமா, குடா நட்பு கேடான விளைவுன்னு சொன்ன திமுகவோட மீண்டும் தமிழகத்துக்கும் புரட்சி தலைவருக்கும் துரோகம் பண்ண, எல்டிடிக்கும் துரோகம் பண்ண காங்கிரஸுடன் உறவு வைத்துக் கொள்ளலாமா? 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்த காங்கிரஸுடன் மீண்டும் உறவு வச்சுக்கலாமா? தளபதி ஸ்டாலின் எப்படி வச்சிருக்கிறாரு? புரட்சி தலைவர் அப்படி இல்லை. ராஜீவ்காந்தியை அலற விட்டார், செங்கோட்டையில் அலற விட்டவர், டெல்லியில் அலற விட்டவர். இதெல்லாம் நான் பொய் சொல்லவில்லை. நீங்கள் இருவரும் இருக்க திமுக சார்ந்த திமுகவுக்கு ஆதரவான ஐயா தொக்கையாண்டி அவர்கள் இருக்கிறார்கள், பண்டூட்டியார் உயிரோடு இருக்கிறார். 2 பேரும் இன்னைக்கு கூட நீங்கள் பேட்டி எடுங்க, விசாரிங்க, உண்மையாக இல்லை நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆதரித்தாலும் அப்படி ஆதரிப்பார் புரட்சி தலைவர், எதிர்த்தாலும் ஆதரித்து அவங்க அன்னையை ஆதரித்தார், எதிர்த்தாலும் ராஜீவ்காந்தியை அப்படி எதிர்த்தார். அவர் எதிர்த்த மாதிரி சும்மா இந்த ஒரு சில கேஸ் வச்சு வெற்றி பெற்றவொன்னே அப்படிலாம் எதுக்க மாட்டார். மத்திய அரசை இந்த பக்கம் எதுக்கிறது, அங்கே போய் நம்ம 39 எம்பியை விட்டு காலில் போய் ஓடுறது, பிஜேபி உங்களுக்கு தேவையான போது நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்கிறது, ஏன்னா கள்ள உறவே இல்லை. ஆதரித்தால் ஆதரிப்பது, எதிர்ப்பது இல்லை. புரட்சி தலைவர் வந்து பயங்கரமாக இருந்தார். அதனால தான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தேன் நான். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.